எப்படி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அம்பானியோடைய மேரேஜ் எப்படி நடந்துச்சு, எந்த ஹீரோ எந்த ஹீரோயின்ட்ட என்ன பழகிட்டு இருக்காங்க, புது மூவிஸோடைய என்ன அப்டேட்டுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. பட் ஆனால் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தால் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்தியாவில் நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஜிடிபியில் 3.3 ட்ரில்லியன் ரீச் பண்ணிட்டோம், தேர்ட் ரேங்க் வந்துட்டோம், ஃபஸ்ட் ரேங்க் வரப்போகிறோம், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு ஃபாரினருக்கு பெரிய ஒரு கேங் ரேப் நடந்திருக்கு. அவங்க யார் அப்படின்னா ஒரு கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டூர் போகிறவங்க. அந்த வேர்ல்டு ஃபுல்லாக டூர் போகிறவங்க மொத்தம் 5 வருஷத்தில் 66 நாடு கிராஸ் பண்ணியிருக்காங்க. 66 நாடுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. 1,78,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க ட்ரைவ் பண்ணியிருக்காங்க பைக்கை. 700cc பைக்கு, 2 பேருமே தனித்தனி பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஈரான், ஈராக், பாகிஸ்தான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் மேலே இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1 நைட்டு ஜார்க்கண்டில் தும்கா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ரைடு முடிச்சுட்டு நைட் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி டென்ட் போட்டு தூங்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டென்ட் கல்ச்சர் இந்தியாவில் கிடையாது தான், ஆனால் வேர்ல்டு வைடாக டென்ட் கல்ச்சர்ன்றது ரொம்ப நார்மல். வேர்ல்டு வைடாக எங்கே வேணால் போயிட்டு டென்ட் போட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம். பட் இந்தியாவில் இட்ஸ் நாட் சேஃப். அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்றது தெரியலை. டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஸ்டே பண்ண அந்த நேரத்தில் ஒரு 7 பேர் வந்துட்டு அங்கே இவங்கக்கிட்ட சண்டை இழுத்துருக்காங்க. ஸோ அந்த சண்டை இழுத்துட்டு அவங்க ராபரி பண்ணிட்டு போனால் கூட பரவாயில்ல, சரி ஓகே போனால் போட்டுன்னு விடலாம். அவங்க பண்ணது என்ன அப்படின்னா, அந்த விமனை அதாச்சும் அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க ஒய்ஃபை 7 பேருமே ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ண மட்டும் பார்த்தாமல், ரேப் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டோட வாயை அடித்து உடைச்சிருக்காங்க. அந்த ஹஸ்பண்டை பிடிச்சி வச்சுட்டு 4 பேர் மிதின்னு மிதிச்சிருக்கான். இவ்வளோ டேஞ்சரான விஷயம் ஜார்க்கண்ட் இந்தியாவில் நம்ம நடந்திருக்கு. ஓகே, இதனால் எனக்கு என்னடா இருக்குது, நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன், நான் ஸ்கூலில் மிஸ்ஸாக இருக்கேன், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன், லாயராக இருக்கேன்னு சொல்லி பெருமைப்படாதீங்க. இது உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், எனக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். எப்படி அப்படின்னா, இந்தியா இட்ஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, இட்ஸ் நாட் அ டெவலப்டு கண்ட்ரி. இன்றைக்கி இந்த லக்ஸரி அப்படின்னு சொல்ல போனாலே எல்லாருமே சொல்ல போகிற டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஒரு ஃபாரின் டூரிஸ்டருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸ்பானிஷ் அந்த கப்பல், அந்த விமன் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க, ஸ்பெயினில் போயிட்டு பிஆர் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஸ்பெயின் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாவம், அவர் பேசுகிற கேட்க கூட முடியல. அண்ட் அவங்க 2 பேருக்கு லாங்குவேஜ் தெரியலை. 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட் நாங்கள் வேர்ல்டு வைடு போயிருக்கோம், எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இங்கே இந்தியாவில் எங்களுக்கு இப்படி நடந்துருச்சு. என் கண்ணு முன்னாடியே ஒய்ஃபை ரேப் பண்ணானுங்க எல்லாரும், என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு புலம்புறாரு அவர். அந்த வீடியோ கூட நான் அதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். Nos han asaltado en la tienda, nos han golpeado, nos han puesto el cuchillo en el cuello que me iban a matar. Fred y a Fernanda la han violado. Ya os contaremos más. Os contaremos más. Vamos a ver qué tal estamos con la policía. Al hospital para hacer las pruebas del ADN de Fernanda. அந்த ரேப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சுட்டு அந்த 7 பேரும் தள்ளி விட்டு போனதுக்கப்புறமா மயக்க நிலையில் இருக்காங்க. அப்போது அங்கே போலீஸ் பேட்ரோல் போயிருக்கு. ஸோ அந்த பேட்ரோல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த லாங்குவேஜ் இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரில, இவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரில. அப்போ இவங்களை கூப்பிட்டு போய்ட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலியமாக போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயர் பண்ணும்போது தான் தெரியுது இந்த மாதிரி கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை வீடியோவாக எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைட் நம்ம இந்தியா எவ்வளோ கேவலமான நாடுன்றதை நம்மளே காமிக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன தான் சூப்பர் பவராக இருந்தாலும், செமிகண்டக்டர் டெவலப் ஆகிட்ருக்கோம், எலக்ட்ரானிக்ஸில் டெவலப் ஆகிட்ருக்கோம், நாங்கள் வந்து கடல்வாழ் சார்ந்த தொழிலில் முன்னேறிட்டுருக்கோம்னு சொல்லி என்ன தான் பெருமை பீத்தினாலும் எப்படி பாப்புலேஷனில் நம்பர் 1 இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக பேசுவோம். இதனால் இந்தியன் எக்கனாமியில் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். டூரிசம் மட்டும் இந்தியா பட்ஜெட்டில் ஒதுக்குனது thousands of crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காகனா, வர்ற டூரிஸ்டர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், அவங்க அதிகமாக உள்ளே வந்தால் தான் இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இனிமேல் ஏதாச்சும் ஒரு கப்பல் இங்கே வருவாங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் இங்கே வருமா? வரமாட்டாங்க. அண்ட் ஆல்சோ பைக் ரைட் மட்டும் இல்லை, சும்மா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரணுன்னாலும் பயப்படுவாங்க, எப்படி இந்த நாட்டை நம்பி போகிறது அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய அசிங்கத்தை இந்த 7 பேர் பண்ணிடு. இது என்ன ஃபஸ்ட் டைமா? எதுக்காக இவ்வளோ கோவம் பண்ணணும்? இது ரெகுலராக நடக்குதில்ல. இப்படி பேசி தானே நம்ம எப்படி இருக்கோம். ரெகுலராக நடக்குது, எப்போ தான் சரி பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன இப்படி நடக்கிறதுக்கு அப்படின்னா, இங்கே பனிஷ்மெண்ட்டுக்கு
டைம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே கிரிமினல்ஸ்க்கு மட்டும்தான் அதிகமான சப்போர்ட். ஒரு ஹெல்மெட் போடாமல் போனால் போலீஸ் பிடிச்சி நிப்பாட்டி அது பெரிய இஷ்யூவாக்கி என்னமோ ஒரு தீவிரவாதியை பிடிச்ச மாதிரியும் விஜய் மல்லையாவை பிடிச்ச மாதிரியும் சீன் போடுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனுக்கு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு அவன் வெளியில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் எனக்காக ஷேர் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்களே அந்த கப்பலுடைய ஃபோட்டோஸை ஏதோ வச்சு ஷேர் பண்ணுங்கள். இது இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆனால் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த 7 பேரில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 பேரை சர்ச் பண்ணிருக்காங்களாமா. சர்ச் பண்ணட்டும், அட்லீஸ்ட் நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். அரசியல்வாதிகள் எப்போ பார்த்தாலுமே நம்ம ஓட்டுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம் இல்லையா? ஓட்டு வாங்கி ஜெயிச்சு உட்காந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த 5 வருஷம் ஓட்டுக்காக நம்ம ஓடுவோம். இதே நம்ம ரெகுலராக வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி உங்கள் கோபத்தையும் நீங்கள் ஓட்டுக்கு லட்சம் கோடியாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 7 பேரை பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுங்க. கண்ட்ரி எல்லா வேர்ல்டும் உங்களை சல்யூட் பண்ணும். அண்ட் டூரிசமில் கீழே விழுகாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்தியாவில் இருக்க எல்லாரும் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கிற நாட்டிலே நம்ம இருக்கோம்னு சொல்லி பெருமைப்பட்டு உங்களுக்கு திரும்ப ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்திய சிட்டிசன்ஸ் நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுவோம். எப்படி 2 நாளில் மறந்துடுவோம் நம்ம, ஏன்னா 3நாவது நமக்கு வேறு பிரச்சனை வந்துடும். இந்த 2 நாளாச்சும் நல்லா 100% பியூராக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா அப்படின்ட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். மச் லவ், காட் பிளஸ்.